Hello my dear friends, thank you for watching Hi Bro, this is Nanmozhi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வேர்ஸ்னா என்ன, 3 kinds of verse, formal verse, blank verse and free verse. blank verseக்கும் free verseக்கும் என்ன differentiation, இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So let's dive in. What is verse? வேர்ஸ்னால் என்ன அப்படின்னா போயம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்கிறதா வந்துட்டு போயம். அந்த போயமே வந்து இன்னொரு வேர்டில் சொல்லணுன்னா வேர்ஸ்னு சொல்லுவோம். இந்த வேர்ஸ் அப்படிங்கிறது வந்து 3 கைண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபார்மல் வேர்ஸ், பிளாங்க் வேர்ஸ் அண்ட் ஃப்ரீ வேர்ஸ். எப்பயுமே ஒரு போயம்னா அதுக்கு சர்டைன் ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வச்சு தான் வந்து ஒரு போயமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் எப்படி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு மீட்டர் இருக்கும். இந்த ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தான் எழுதணும். ஒரு போயம்னா வந்து 14 லைன் இருந்துச்சுன்னா அது சானட்டு. அதுக்கப்புறம் அதோடைய ஜானர்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஓடு, எலிஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர் இருக்குது ஒரு போயம் எழுதணும்னா. ஸோ இந்த மாதிரி டீப்பாக சர்டைன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எழுதுறதுக்கு பேர் போயம்னு வச்சுருந்தாங்க. ஸோ கிளாசிக்கல் ரூல்ஸும் அதுக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த போயமே வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மல் வேர்ஸ். நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நார்மலாக எழுதுறது தான் வந்து ஃபார்மல் வேர்ஸ்னு சொல்லுவோம். சானட்டு இது எல்லாமே இந்த கேட்டகிரியில் வருது. அடுத்தது வந்து முக்கியமானது பிளாங்க் வேர்ஸ். பிளாங்க் வேர்ஸ்னால் என்ன அப்படின்னா பிளாங்க் வேர்ஸில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது எது அப்படின்னா மீட்டர் அண்ட் ரித்தம் வந்து பிளாங்க் வேர்ஸில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து பிளாங்க் வேர்ஸில் எப்போயுமே அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் எழுதுவாங்க. அதுவும் இல்லாமல் பிளாங்க் வேர்ஸில் தெர் இஸ் நோ ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பிளாங்க் வேர்ஸ் போயம்ஸில் நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். இதில் ஸ்டார் அண்ட் ஆருங்கிறது ரைமிங் வேர்ட்ஸா. இந்த ரைமிங் வேர்ட்ஸை நம்மளால் வந்து பிளாங்க் வேர்ட்ஸில் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் ஃபார்மல் வேர்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ ரைம் ஸ்கீம் இருக்காது, ஆனால் பிளாங்க் வேர்ட்ஸில் தெர் வில் பி மீட்டர். ஸ்ட்ரிக்டாக மீட்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன மீட்டர் அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்லுவாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. எப்பயுமே ஒரு போயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த போயம் லைன்ஸில் மீட்டர்னு ஒரு வரும். மீட்டர்னால் என்ன அப்படின்னா எங்கெங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு போயம்லேயும் வந்து மீட்டர் வேறுபடும். ஆனால் பிளாங்க் வேர்ஸில் ஒரே மீட்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டி டம் டி டம் டி டம். இதில் வந்து டியை வந்து அன்ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், டம் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பொயட்டிக் லைன்ஸ்லேயுமே நம்ம வந்து வாசிப்போம். ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே. ஸோ இதில் அந்த லைன்ஸில் ஷேலுங்கிறத அன்ஸ்ட்ரெஸ் பண்ணலை, ஐங்கிறத அன்ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் நம்ம போயம் படிக்கும் போது ஸ்ட்ரெஸ் அன்ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் படிப்போம். இதை பேசிக்காக வச்சு தான் அயாம்பிக் பென்டாமீட்டரை பிரிக்கிறாங்க. பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைனை எடுத்துக்கிட்டோன்னே அந்த லைனை வந்து சிலபலாக பிரிச்சிடலாம். ஷேலுங்கிறது ஒரே சிலபல் தான், ஐ ஒரு சிலபல், கம்பேர் 2 சிலபலாக வருது, தி டூ ஒரு சிலபல் தான், அ சம்மர் 2 சிலபல், டே. ஓகேவா? இதான் வந்து நம்ம இப்போ வந்து இந்த லைனில் எத்தனை சிலபல் இருக்குது? 10 சிலபல் இருக்குது. 10 சிலபலில் இப்போ நம்ம வாசிக்கும் போது அன்ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கலாம். ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே. ஸோ இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்க வார்த்தைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வார்த்தைகள். நம்ம சாதாரணமாக வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் என்னென்ன வேர்டெல்லாம் வந்து என்னென்ன லெட்டரெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எந்தெந்த சிலபல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ எந்தெந்த சிலபல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எல்லா செகண்ட் சிலபல் எல்லாத்துலேயுமே வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபலோட ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபல் வந்தால் அது வந்து ஒரு ஃபூட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஃபூட் ஒரு எப்பயுமே ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபலோ ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபல் வந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரரி டேர்மில் ஃபூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபூட்டுக்கு பேர் ஐயம்புன்னு பேர். போயமில் பொயட்டிக் டேர்மில் வந்து அதுக்கு பேர் ஐயம்பு. ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இதிலே வந்துட்டு 2 அன்ஸ்ட்ரெஸ்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ட்ரோகாயிக்குன்னு சொல்லுவோம், இல்லை ஹெக்ஸாயிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஐயாம், ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபல் ஃபாலோடு பை ஸ்ட்ரெஸ்டு சிலபல். அப்படிங்கிற போது அதை வந்து ஒரு டேர்மாக எடுத்துக்கிறோம், ஒரு ஃபூட்டாக எடுத்துக்கிறோம். அடுத்தது கம்பேர்.
கம்முங்கிறத வந்து அன்ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது பேர். அப்போ இந்த மாதிரி பிரிக்கும்போது 10 சிலபலாக இருக்கிறது 5 ஃபூட்டாக மாறிடுது. ஏன்? ஒவ்வொரு ஃபூட்லேயும் அன்ஸ்ட்ரெஸ்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிலபலை வச்சு 10 சிலபல் வச்சு 5ஆக பிரித்ததுனால 5னா நம்மளுக்கு இன்னொரு டேர்மில் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் பென்டான்னு சொல்லுவோம். அதுதான் பென்டாமீட்டர். அன்ஸ்ட்ரெஸ்டு அண்ட் ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோ பண்ணி வரதுனால அயாம்பிக் பென்டாமீட்டர். இந்த அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் நம்ம பிளாங்க் வேர்ஸில் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓவராலாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். பட் blank verseல there will be no rhyme scheme. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. blank verse எப்பயுமே எல்லாருமே எழுதியிருக்காங்க. பட் there will be no rhyme scheme. ரிதம் இருக்கும். ரிதம்னா என்ன? மீட்டர். நம்ம shall I compare thee to a summer's day. இது இன்னொன்றுத்துலேயும் சொல்லலாம். டிடம் டிடம் டிடம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வாசிக்கும் போது அந்த ரிதம் வந்து அந்த போயமில் படிக்கும்போது ஒரு மியூசிக்கல் டோனில் வந்துச்சு அப்படின்னா அதில் blank verseல ரிதம் இருக்கும். பட் தேர் வில் பி நோ ரைம் ஸ்கீம். ஸோ நாம் இப்போ வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். blank verseல வந்து ரைம் ஸ்கீம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து இங்கிலீஷ்க்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு ரைட்டர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மீட்டர் வச்சு எழுதியிருந்தால் தான் நம்மளால் வந்து அதை படித்து இது மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வந்து யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னா, வெர்ஜில் அப்படின்ற ஒரு இட்டாலியன் ரைட்டர் த எய்னியட்னு ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருந்தார். அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா ஹென்ரி ஹோவர்ட் 1540 அப்போ அந்த எய்னியட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த எய்னியட் அப்படிங்கிறது வந்து blank verseல எழுதப்பட்ட ஒரு போயம் தான். அந்த போயம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போ அதில் தான் அந்த ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோ பண்ணி அயாம்பிக் பென்டாமீட்டரோட இருந்ததுனால அந்த ஃபார்ம் எல்லா போயட்ஸ்க்கும், இங்கிலீஷ் போயட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம ஹென்ரி ஹோவர்ட். அவர் வந்து ஏர்ல் ஆஃப் சரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து யார் நல்லா ஸ்ட்ராங்காலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட்டை blank verseல வச்சு தான் எழுதியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் அவருடைய ப்ரலூட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து blank verse வச்சு தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய எல்லா சானட்ஸுமே மோஸ்ட்லி எல்லா சானட்ஸ் இல்லாட்டியும் வந்து நம்ம ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே அந்த எக்ஸாம்பிள் கூட ஷேக்ஸ்பியரோட ஒரு சானட்டோட ஃபஸ்ட்டு லைன் தான். இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரோட நம்ம 37 பிளேஸில் கூட அங்கங்கே வந்து நம்ம அவரோட blank verse யூஸ் பண்ணியிருக்கதை பார்க்க முடியும். ஸோ blank verse நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸ்ட்ராங்லி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணது ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் நம்ம ரைட்டர் ஹென்ரி ஹோவர்ட். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் ஒரு ட்ராஜடி எழுதப்பட்டுச்சு. தாமஸ் நார்டன் அண்ட் சாக்விலோட த ட்ராஜடி ஆஃப் கார்போடக். அதையுமே வந்து blank verse ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்காங்க. என்னென்ன பொயட்டிக் ஃபார்முக்கெல்லாம் வந்து blank verse யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் பொயட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ஸ் ட்ராமான்னு சொல்லுவாங்க. போயம்லேயே வந்துட்டு ட்ராமா வடிவில் வந்து எழுதுவாங்க. ஸோ வேர்ஸ் ட்ராமாக்கு யூஸ் பண்ணுவாங்க. லாங் நரேட்டிவ் போயம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து blank verse வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ட்ராமாட்டிக் மோனோலாக் அந்த பொயட்டிக் ஃபார்முக்கும் வந்து blank verse இந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசியான ஃபேமஸான போயட்ஸ் வந்து blank verse யூஸ் பண்ணுறவங்கள தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து blank verse. அடுத்தது ஃப்ரீ verse. ஃப்ரீ verse வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீ verseல வந்துட்டு there will be no meter, நோ ரிதம், நோ ரைமிங் வேர்ட்ஸ். எதுவுமே இருக்காது. ரைம் ஸ்கீம் இருக்காது, மீட்டர் இருக்காது, ரிதம் இருக்காது. எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எந்த ரூல்ஸுமே இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணோம். இப்போ blank verse நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிற ஒரு மீட்டர் மட்டுமே தான் வச்சு தான் எழுதுவாங்க. அந்த லைன்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒர்க் எடுத்து பார்த்தாலுமே blank verseஆல் யூஸ் பண்ணியிருக்க ஒர்க் எடுத்தாலுமே வந்து நமக்கு அயாம்பிக் பென்டாமீட்டர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பட் ஃப்ரீ verseல நம்மளால் அந்த மாதிரி எந்த ஒரு லைன் வந்து ஒரு மீட்டரில் இருக்கும், இன்னொரு லைன் வந்து மீட்டர் யூஸ் பண்ணாமல் எழுதியிருப்பாங்க, இல்லை இன்னொரு லைனில் வந்து ரிதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தெர் வில் பி நோ ஃபிக்ஸ்டு ரிதம் ஆர் மீட்டர், எதுவுமே வந்து இல்லாததான் வந்து ஃப்ரீ வேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஒரு இன்ட்ரடியூசர் இருப்பாங்கள்ல, வால்ட் விட்மன் வந்து அவருடைய ஒர்க்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து எழுதியிருப்பார்.
blank verse வந்து 16th century 1540ல வந்து எழுதப்பட்டது. ஆனால் இந்த ஃப்ரீ வேர்ஸ் வந்து வால்ட் விட்மன் வந்து அவருடைய போயம்ஸில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவங்களுடைய தாட்ஸை வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மீட்ரு யூஸ் பண்ணோம்னா வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி தேடி போடணும். பட் ஃப்ரீ வேர்ஸ் யூஸ் பண்ணுறபோது நம்மளுடைய தாட்ஸை வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். வேர்ட்ஸ் எல்லாம் செலக்டிவாக யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, நம்மளுக்கு தோன்றதை வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் எமோஷன்ஸோடு எழுதுறதுக்கு வந்து ஃப்ரீ வேர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான இன்ட்ரடியூஸ் யார் அப்படின்னா வால்ட் விட்மன் தான். அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்லுவோம். 20th centuryல இந்த ஃப்ரீ வேர்ஸ்ன்ற பொயட்டிக் ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அப்போ ஃப்ரீ வேர்ஸில் வந்து நம்ம எந்த பொயட்டிக் ஸ்ட்ரக்சருமே ஃபாலோ பண்ண மாட்டோமானா அப்படி கிடையாது. தெர் வில் பி நோ ரைம் அண்ட் மீட்டர், பட் சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன் மித்த எல்லா பொயட்டிக் டிவைசஸ்மே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்ட்ரக்சருமே நம்மளால் வந்து ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது தான் வந்து ஃப்ரீ வேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், T.S. Eliotோட த லவ் சாங் ஆஃப் J. Alfred Prufrockல 2 லைன்ஸ் பார்க்கலாம். Let us go then, you and I, when the evening is spread out against the sky. ஸோ இந்த 2 லைனை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது, let us go then, you and I. இதில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்டு சிலபிளாக தான் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைனில் வந்து when the evening is spread out against the skyங்கிறது வந்து தனியாக, அந்த வார்த்தை வந்து தனியாக போயிட்டு தனியாக ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதனால் வந்து நம்மளால் எங்கேயுமே வந்து மீட்ரு, இந்த ஸ்ட்ரெஸ்டு இந்த அன்ஸ்ட்ரெஸ்டு சேர்த்து வந்து நம்மளால் வந்து மீட்ரை கிளாஸிஃபை பண்ணியும் பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்மளால் சில வார்த்தைகள் மட்டும்தான் ரைமிங் வேர்ட்ஸாக வர மாதிரி இருக்கும், சில வார்த்தைகள் வராது. தெர் வில் பி நோ ரைம் ஸ்கீம் அண்ட் தெர் வில் பி நோ ப்ராப்பர் மீட்டர். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ வேர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஃபேமஸாக எழுதினவங்களாம் இருக்காங்க. எமிலி டிக்கின்சன், எஸ்ரா பவுண்டு, D.H. லாரன்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே வந்து 20th century ரைட்டர்ஸாக தான் இருப்பாங்க. வால்ட் விட்மன் அவருடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸில் வந்துட்டு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸஸை வந்து கொடுத்துருக்காரு. ஃப்ரீ வேர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கனால நிறைய மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து ஃப்ரீ வேர்ஸை தான் வந்து ஆப்ஷனாக எடுத்துக்குவாங்க. இப்போது இதுவரையும் நம்ம blank verse, free verse பார்த்தோம். வாட் இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் blank verse அண்ட் ஃப்ரீ verse? blank verse was first introduced by Henry Howard in 16th century. ஸோ 16th centuryலேருந்து 20th century ரைட்டர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஃபார்மை ரொம்ப அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட போயம் எழுதுறதுக்கு. ஃப்ரீ verse வந்துட்டு வால்ட் விட்மன் 20th centuryல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. ஸோ அவரை வந்து அதனால ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணனால பெரிய ரைட்டர்ஸ் லைக் எமிலி டிக்கின்சன், எஸ்ரா பவுண்ட் அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீ வேர்ஸை மாடர்ன் பொயட்ரியில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஃப்ரீ வேர்ஸ் தான். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா blank வேர்ஸில் தே வில் யூஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் மீட்டர் ரித்தம் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் நம்ம blank வேர்ஸில் மோஸ்ட்டாக பார்க்க முடியும். ஆனால் ஃப்ரீ வேர்ஸில் there will be no meter, no rhythm. blank வேர்ஸில் there will be no rhyme scheme or rhyming words எதுவுமே இருக்காது. ஆனால் ஃப்ரீ வேர்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் ப்ராப்பராக இந்த ரைம் ஸ்கீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ரைமிங் வேர்ட்ஸ் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியும், பட் there will be no proper pattern for rhyme scheme. தென் நம்மளை blank verse வந்து ஃபாலோ பண்ண ரைட்டர்ஸ் மில்டன், ஷேக்ஸ்பியர் ஃபேமஸான ரைட்டர்ஸ். ஃப்ரீ வேர்ஸில் ஃபேமஸான ரைட்டர்ஸில் யார் அப்படின்னா வால்ட் விட்மன், எமிலி டிக்கின்சன், எஸ்ரா பவுண்ட், D.H. லாரன்ஸ் இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கவங்களா இருக்காங்க. So I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hybro. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் நிறைய போட ட்ரை பண்ணுறேன். பட் பர்டிகுலராக போயம்க்குன்னு வேர்ஸில் நிறைய மீட்டர்ஸ் இருக்குது, அதை கிளாஸிஃபை பண்ணி நான் அடுத்த வீடியோ போட போகிறேன். ஸோ stay tuned. Bye bye.